கட்சி வலுவிழப்பதற்கு முக்கிய காரணம் மல்லை சத்யா என குற்றஞ்சாட்டியுள்ள மதிமுக முதன்மைச் செயலாளர் துரை வைகோ 1000 பேரை உள்ளடக்கிய வார்டில் கூட அவரால் வெற்றி பெற முடியவில்லை என விமர்சித்துள்ளார். இன்னைக்கு மல்லை சத்யாங்கிறது இந்த இயக்கத்தை வச்சுதான் தலைவர் வைகோவுடைய கூட பயணிச்சதுனாலதான் இன்னைக்கு மல்லை சத்யாவை தவிர அவர் இன்னைக்கு பல விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல நினைக்கிறேன். நான் ஆனா இயக்க தலைமை சொல்லி கடந்து போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இயக்கத்துக்கான உழைச்ச முக்கியமான நிர்வாகிகள் தொண்டர்கள் இருந்தாங்க. அவங்கள காலப்போக்கில் இவருடைய நடவடிக்கைகள் இவருடைய இதுல அந்த கட்சியிலிருந்து ஒதுங்கிட்டாங்க. காரணம் தலைவர் கொடுத்த இடம் தான். இன்னைக்கும் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இன்னைக்கு கட்சியில பொறுத்த கொதிப்பு நிலைமை இருக்கு. இப்ப 4 வருஷமா ஓடிட்டு இருக்கு. தலைவருக்கு கட்டுப்பட்டு சரி நம்ம தலைவருக்கு நம்ம அவரோட பேச்சை மீறக்கூடாதுங்கிறதுக்காண்டிதான் இன்னைக்கு அவர் தொடர்ந்து அவருடைய இயக்கத்துக்கு எதிரான இதா இருக்கட்டும் இல்ல இயக்கத்துக்கு ஒரு கலக்கத்தை உருவாக்கி அந்த பகுதியில கட்சி வலுவடைய காரணமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் என்ன சொல்ல முடியும். 1000 ஓட்டு இருக்கிற வார்டு கவுன்சிலர் எலெக்ஷன் கூட ஜெயிக்க முடியாது. காரணம் அவருடைய மக்கள் விரோத போக்கு. நீங்க அந்த பகுதியில கேட்டு பாருங்க அவருடைய மக்கள் விரோத போக்குகள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாருன்னு.